இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு ஆட்டுக்கறி ஒரு கிலோ எவ்வளவுக்கு வாங்கியிருந்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. காலையில எழுந்ததுமே கருநாளுக்கு கறி வாங்க தாங்க கிளம்பி இருந்தோம். திரும்ப வரத்துக்கு மணி 8:30 ஆயிடுச்சு. கறி கடையில அவ்வளவு கூட்டவங்க. வீட்டுல வந்து கறி கொடுத்துட்டு டாக்டர் மச்சான் போடுற கோலத்தை தாங்க பார்க்க வந்திருந்தோம். எங்க அத்தை போட்ட கோலத்தை விட மச்சான் போட்ட கோலம் வேற லெவல்ல இருந்துச்சு. குளிச்சுட்டு சுட சுட நாட்டுக்கோழி சாப்பிட்டு தாத்தா கிட்ட பொங்கல் காசு வாங்கிட்டு மச்சானங்களோட ரவுண்ட் அடிக்க தாங்க கிளம்பிட்டோம். இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கே எங்க ஊர் தாங்க. இந்த சைக்கிள் வீடியோ கிட்டத்தட்ட 15 மில்லியன் மேல போயிடுச்சு. மச்சானங்களோட சேர்ந்து எல்லா போட்டியும் வாட்சாவோட தாங்க கிளம்பிட்டோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் கேம்ஸ் நிறைய வச்சிருந்தோம். இந்த வாட்டி கமிட்டியும் வேற லெவல்ல ஊருக்காண்டி உழைச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க ஊர் கமிட்டி எப்படி வேலை செய்வாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் என்ன தவிர என் மச்சானுங்க எல்லாருமே போட்டியில கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே பிரைஸும் வாங்கினானுங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஊரே சந்தோஷமா ஜாலியா தாங்க இருந்தாங்க. கள்ளக்குறிச்சில இருந்து வீடியோ பாக்குற நீங்க எங்க இருந்து வீடியோ பாக்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்க ஊர்ல ஒரு டீமுக்கு 10 பேர் கபடி ஆடுவாங்க. ரைடர் காலி தாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே போட்டி வச்சிருந்தோம். ஒரு எண்டுக்கு டான்ஸ் தாங்க. பொங்கலே முடிஞ்சிருச்சு. டான்ஸை முடிச்சுட்டு எல்லாரும் பிரைஸை வாங்கிட்டு வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டாங்க. பசங்களோட ஒரு குளிரை போட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.